பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் ஜூபிட்டர் தமிழ் கிறிஸ்டியன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். ஒன்று, மிஷினரிகளை பற்றி அதிகமாக சொல்லணும். இன்னொன்று, மிஷினரிகள் வாழ்ந்து இன்னைக்கும் அது நினைவு சின்னமாக இருக்கிற இடங்களுக்கு போய் அதை எடுத்து உங்களுக்கு சொல்லணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த தமிழ் ஜூபிட்டர் கிறிஸ்டியன் ஆரம்பித்தோம். இப்போ அடுத்து என்ன கொண்டு போகலாம், அடுத்தபடியாக எப்படி உங்கள்கிட்ட நாங்கள் வரலாம், எப்படி உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு தாட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வர்ற இளைஞர் மத்தியில் இந்த புத்தகத்தை படித்து அது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு வேதத்தையே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படின்னு சொல்லி தான் படிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு சமுதாயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப தான் வேதத்துக்கு அப்புறம் அதிகமாக சேல்ஸான ஒரு புத்தகத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது யார் எழுதுனா அப்படின்னா, ஜான் பனியன் எழுதின மோட்ச பயணம். இதுதான் அந்த புத்தகம். இது என்ன மாதிரி வாழ்க்கையில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் என்னென்ன அவன் வாழ்க்கையில் சந்திக்கிறான் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் ஜான் பனியன் ஒரு கனவு கண்ட மாதிரி அதை எழுதி வச்சிருக்கார். படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் கிறிஸ்துவுக்காக கடந்து வரணும், அப்போ என் வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு என்ன வழி ஆண்டவர் கொடுக்குறாருங்கிறதையும், அதை ஒரு சில சமயத்தில் நான் காது கொடுத்து கேட்காதனால அதனால் வந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் நமக்கு காமிக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம். இதை வாங்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால தான் இதை வீடியோவாக கொண்டு வரலான்னு ஒரு புது முயற்சியாக இப்போ இந்த புத்தகத்தை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பழைய பேப்பர்லாம் பார்க்கலாம். அந்த கன்னித்தீவு அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். ஒரு டிராயிங் போட்டு, ஒரு சின்ன படம் போட்டு, கார்ட்டூன் மாதிரி போட்டு, அது அப்படியே முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கும். அப்படி முடிவே இல்லாமலாம் இது போகாது. மொத்தம் 93 பாகமாக நாங்கள் இதை அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இதை நாங்கள் இப்போ உங்களுக்கு கொண்டு வரோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கிறிஸ்டியான் அப்படிங்கிற ஒரு கற்பனை பெயரும், அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, அவனுடைய உறவினர்கள் எப்படி பரலோகத்துக்கு வந்து சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை முழுக்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் இந்த மோட்ச பயணத்தில் நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வேதத்துக்கு அப்புறம் அதிகமாக சேல்ஸான புத்தகம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேதத்துக்கு அப்புறமா இதுதான் அதிகமாக பிரிண்ட் அடிக்கப்பட்ட புத்தகம் ஒன்றும், அதே மாதிரி வேதத்துக்கு அப்புறமா அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம்னு இது சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதில் வந்திருக்க கதைகள் எல்லாமே பைபிளை ஒத்ததாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ உண்மைத்தன்மையாக இது இருக்குது. இது எங்கே எழுதப்பட்டது அப்படின்னா, ஜான் பனியன் கிறிஸ்தவத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு 2ஆம் சார்லஸ் அவர்களால் தண்டனை கொடுக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறப்ப அவர் ஒரு 60 புத்தகங்கள் எழுதினார். அதில் முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் ஆச்சு எழுதி. இதை எழுதினதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இதை பதிப்பகம் பண்ணி கொண்டு வந்ததுக்கு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்தியனோட பயணம் அப்படின்னு தான் இதோட முதல் பாகம் ஆரம்பிக்குது. அதாவது முதல் பகுதி ஆரம்பிக்குது. அதுலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம வாரம் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒரு நாள் ஜான் பனியனோட இந்த மோட்ச பயணமும், ஒரு நாள் மிஷினரி காரியங்களும், ஒரு நாள் நம்ம வேதாகம பகுதி ஆய்வு அப்படிங்கிறதுலையும், மற்ற 3 நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, சாது சுந்தர் சிங்கா இருக்கட்டும், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் எழுதின அந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இனி வர்ற ஜூபிட்டர் தமிழ் கிறிஸ்டியன் வார நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று புதுசாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இப்போ அதை ஆரம்பிச்சிருக்கோம். எங்களையும் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கும் இந்த புத்தகமும் அநேக புத்தகங்களும் எங்களை வழி நடத்தும் நாங்கள் நம்புகிறோம். அதனால் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். பட் அது முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆதரவு தாங்க. இனி அடுத்தடுத்த பாகங்களில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் காணலாம். அது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பிக்சரைசேஷனோட சேர்த்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற ஒரு ஜேனரில் தான் நாங்கள் இதை கொண்டு போக போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனல் எல்லாமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு படத்தை போட்டுட்டு பேக்ரவுண்டில் அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இது சின்ன குழந்தைகளுக்கும் புரியணும், பெரியவங்களுக்கும் புரியணும். அப்படிங்கிறப்ப அந்த கதையோடு சேர்த்து அந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான இமேஜஸ் நம்ம போடும்போது அது ஆழமாக போய் உட்காரும். அதுக்காக தான் இதை நாங்கள் மெனக்கெட்டு பண்ணுறோம். இதை விட பெருசாக பண்ணலாம் அப்படின்னா எங்களுக்கு இப்போ வசதிகள் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தையும் பெரியவங்களும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நாங்கள் உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து ஆதரவு தாங்க. நன்றி.